ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சென்னை அக்கா ஸ்கிப்பிங் கை பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்னோட ஹைடெக் டச் டேங்கோட மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஸ்கேப் பண்ணி 7 days ஆகுது. அதில் என்னென்னலாம் பண்ணுவேன், அதனால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை அந்த வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம இதோட மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரொம்ப சின்ன பைப், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த பைப்பு. அந்த பைப்பில் வந்து வாட்டரை வந்து வெளியே எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து தண்ணியை வந்து இது பண்ணி எடுப்போமோ சேம் ப்ராசஸ் தான். எடுத்துட்டு இருக்கிற குட்டி குட்டி மைன்யூட் டஸ்டர்ஸ், அப்புறமா வந்து இருக்கிற சின்ன சின்ன செத்து போன பிளான்ட்ஸு, அதோட லீவ்ஸு எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக இந்த பைப் வச்சு எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பைப் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து பிளான்ட்ஸ் நிறைய அப்ரூட் ஆகாது. இதே பெரிய பைப் வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பிளான்ட்ஸ் டக்குன்னு அப்ரூட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாகிடும். ஸோ இந்த சின்ன பைப் என்னன்னா எல்லா குட்டி குட்டி ஸ்பேசஸ்குள்ளேயும் போக முடியும். இருக்கிற எல்லா மைன்யூட் டஸ்டர்ஸையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜைரிஸ் ரெட் ஒன்று செத்து போச்சு. அந்த ஜைரிஸ் ரெட்டை இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அமோனியா ஃபார்ம் ஆகாது. இதே நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து அமோனியா லீச் ஆகிட்டே இருக்கும். அது பக்கத்தில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன ஆச்சுன்னா, இந்த ஜைரிஸ் ரெட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே செத்து போச்சு. நான் வந்து சரி இந்த வீடியோக்காக வந்து வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக விட்டுட்டேன். அது வந்து இப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு ஜைரிஸையும் அஃபெக்ட் பண்ணி அந்த ஜைரிஸும் செத்து போச்சு. இந்த வீடியோ எண்டில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஜைரிஸையும் ரிமூவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நல்லா. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸில் இந்த ஃபஸ்ட்டு பைப்பை யூஸ் பண்ணி இது மாதிரி டேப் பண்ணி டஸ்ட்டு இருக்கிற மைன்யூட்டான டிகேஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த ரன் பண்ணும்போது ஃபில்டர் ஆனில் தான் இருக்கணும். ஸோ ஃபில்டர் ஆன்லேயே தான் இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பண்ணேன். ஸோ இந்த 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 பைப்பு மூலயமா தண்ணி வந்து மினிமம் ஒரு 1 to 1.5 பக்கெட்ஸ் எடுப்பேன். அந்த பக்கெட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 hour ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 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 அதாவது செட்டப் ஆஃப் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு 3 to 4 weeks வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஒன்ஸ் இந்த ஸ்டேட்டை நம்ம வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம்னா டேங்க் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பெருசாக வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னென்னா, பிளான்ட் வளரும், கட் பண்ணுவோம், ரீப்ளான்ட் பண்ணுவோம், ப்ளஸ்ஸு குட்டி குட்டியாக வந்து அங்கங்கே அழுக்கு இருக்கும், அதை வந்து நம்ம டர்க்கி பிளாஸ்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து செட்டப் மெயின்டெனன்ஸ். ஸோ செட்டப் மெயின்டெனன்ஸ்னும் போது ஃபஸ்ட்டு 4 weeksக்கு ரொம்ப 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 நம்ம வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம டேங்க் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். உங்களுக்கு வந்து டயட்டாம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த ஃபேஸஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம கடந்து வளர்ந்துடலாம். இப்போ நான் இப்போ ரிமூவ் பண்ணது வந்து கிளாண்டிலோசா பிளான்ட்டு. அது வந்து நிறைய லீஃப் வந்து அழுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி பார்த்து ரிமூவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அதுலேருந்து நிறைய அமோனியா லீச் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டக்குன்னு அப்ரூவ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பிளான்ட்டை சேர்த்தும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து ஒரேடியாக எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 days கூட நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நான் என்னென்ன பண்ணுறேன்றத. அப்படியே இது மாதிரி டேப் பண்ணி அங்கங்கே டஸ்ட் எல்லாம் பறந்துகிட்டே இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அந்த டியூப்பில் பிடிச்சிட்டே இருப்பேன். சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் அடிக்கடி அப்ரூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி வரியே பண்ணிக்கூடாது. நம்ம அதை அப்ரூட் ஆனால் அதை வந்து லேட்டர் நம்ம வந்து ரீப்ளான் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து இங்கே இருக்கிற எல்லா டஸ்ட்டு, டிகே ஆன லீஃபு, அப்புறமா வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆல்கி இருக்கும், குட்டி த்ரெட் ஆல்கி நிறைய வரும், அப்புறமா டஸ்ட் ஆல்கி வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போது இது மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா டேங்க்கில் வந்து
பெருசாக அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற எல்லா டீகேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா டேங்க் வந்து எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். க்ளீனாக இருக்கும்போது அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கோ இல்லை அமோனியா வந்து டக்கு டக்குன்னு லீச் ஆகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிளட் ரெட்டை வந்து நான் இது மாதிரி டேப் பண்ணும்போது ஒரு பிளான்ட் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், அதை வந்துடுச்சுங்களா? ஸோ நான் அதை தூக்கி அது மாதிரி ஒரு மாதிரி ஓரமாக தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுன்னு என்னோடய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே இப்போது இதே மாதிரி மைரோஃபிலம் கோல்டனை டேப் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது வந்து மக்ராந்த்ரா வேரியேட்டடை டேப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து துல்நாதேனிசிஸை டேப் பண்ணுவேன். எல்லா பிளான்ட்டையும் இது மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன் டஸ்ட்டை. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, நான் வந்து இது வரைக்கும் இன்னும் கீழே போகல. ஆக்சுவலாக வந்து நல்லா இன்னும் கீழே போயிட்டு ஃபுல்லாக டேப் பண்ணி எடுப்பேன். அப்போது போகும்போது நம்ம வந்து பைப்பை வந்து நம்ம உள்ளங்கை கிட்ட வச்சுட்டு போகணும். ஓகேங்களா? நம்ம உள்ளங்கை கிட்ட வைக்காமல் வெளியே வச்சிட்டோம்னா எல்லா பிளான்ட்டையும் இழுத்துட்டே இருக்கும் அந்த பைப்பு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உள்ளங்கையில் வச்சுட்டு கீழே போய் டேப் பண்ணும்போது ஒன்லி டஸ்ட்டை மட்டும்தான் வந்து பைப்பு புல் பண்ணுமே தவிர பெருசாக வந்து ப்ரெஷர் வந்து நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன டிப்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அப்படியே நோட் பண்ணுங்க. இப்போது எல்லா லீஃபும் அது இந்த எண்ட்லேருந்து இப்போ அந்த எண்டுக்கு போயிருக்கேன் இல்லையா, எல்லா லீஃபையும் அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ரொம்ப ரொம்ப பெரிய லீஃப்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த பைப்னால் புல் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி பெரிய லீஃப்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பெரிய லீஃபெல்லாம் நீங்கள் வந்து கையிலேயே எடுத்து பக்கெட்டில் போட்டுருங்க. சின்ன சின்ன லீஃபாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பைப்பில் வந்து நம்ம வந்து இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பெரிய லீஃபாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த அடைச்சிக்கும், ஒன்லி தண்ணி மட்டும்தான் போகும், பெருசாக டஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் போகாது. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுற பாருங்க. ஸோ இதெல்லாம் பெரிய லீஃப். ஸோ இந்த லீஃபெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து ஓணும்ட்டே அதை க்ரஷ் பண்ணி உள்ளே தள்ள ட்ரை பண்ணுறேன். அப்படி பண்ணாமல் நம்மளே வந்து எடுத்து வெளியே போடுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு பிளான்ட் நான் வந்து விட்டதுனால, அந்த ஒரே ஒரு ஜைரிஸ் விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் அந்த ஜைரிஸை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அது பக்கத்தில் வந்து ஒரு பிளட் வாமிட் பிளான்ட் இருந்தது, அதுவும் அஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ அமோனியா வந்து எவ்வளவு இது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து லீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு புது செட்டப்பில் பிளான்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டாக தான் ட்ரை பண்ணுவோம். அந்த 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 என்விரான்மெண்ட்டுக்கு தன்னை வந்து சூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி சினாரியோவில் வந்து இப்போ நம்ம வந்து இது மாதிரி அமோனியா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அப்போது வந்து பிளான்ட்னால வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ்ஸை ஒரு டைமில் தான் பண்ணணும். 2 ப்ராசஸ் பண்ண தெரியாது நம்மள மாதிரி. ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து க்ளீனான என்விரான்மெண்ட்டை கொடுத்தோம்னா அவங்க வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நல்ல லஷ் க்ரோத்து, நல்ல கலரு, அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக தருவாங்க. அதுக்கு நம்ம நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது இனிஷியலாக இந்த பீரியடில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த டைமில் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, அந்த ஐயோ இதெல்லாம் ஆல்கே, இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அந்த ஆல்கேலேருந்து அமோனியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இல்லை அந்த ஆல்கே வந்து பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் அந்த ஜைரிஸை ரிமூவ் பண்ணேன் இல்லையா. ஸோ ஜைரிஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சாயிலை கொஞ்சம் டேப் பண்ணுறேன். சாயில் டேப் பண்ணும்போது அங்கே இருந்த ரூட்ஸு, டெப்ரிஸு எல்லாமே மேலே வரும். அந்த பைப்பில் வந்து நான் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்டே இருப்பேன். இது ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு ஒரு நெட்டு யூஸ் பண்ணி குட்டியாக இன்னும் நிறைய டஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? என்ன தான் நம்ம பைப்பில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் குட்டியாக டஸ்டஸ் இருக்க தான் செய்யும். அந்த டஸ்ட்டெல்லாம் இது மாதிரி சின்ன நெட்டு யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ண அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணேன்னா
அப்ரூட் ஆகிடுச்சு இல்லையா பிளான்ஸு. நான் பண்ணுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆஃப் பண்ணுவேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரை எடுத்து அந்த ரிமூவ் ஆன பிளான்ட்டை வந்து இப்போ நான் ரீப்ளான் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீப்ளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபில்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக மக்களை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா பிளான்ட்டையுமே நான் வந்து ரீப்ளான் பண்ணுவேன். ரீப்ளான் பண்ணும்போது அந்த ரூட்லேயோ இல்லை அந்த பிளான்ட் மேலேயோ நிறைய ஆல்கே இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ரீப்ளான் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பைப் எடுத்திருக்கேன். அதாவது என்னோடய டர்க்கி பிளாஸ்டர் DIY பைப்பு. ஸோ இந்த பைப்பில் வந்து இப்போ வந்து அங்கே என்னோட ஃபிங்கரை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மேலே லெஃப்டில் ஸ்லோவாக டேப் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் அந்த டர்க்கி பிளாஸ்டரை. அதை டேப் பண்ணும்போது டஸ்ட்டு, சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிளான்ட்லேருந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே வந்து இந்த பைப் கலெக்ட் பண்ணி பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படின்னா வந்து இது இந்த டேங்க்குக்கு வந்து மொத்தமாக நான் வந்து 4 to 5 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணேன். இந்த ப்ராசஸ்க்கு வந்து குறைஞ்சது நான் 2லேருந்து 3 பக்கெட் கூட வந்து தண்ணி நான் வெளியே எடுப்பேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி மாற்றுறீங்களோ அவ்வளோ நல்லது. எனக்கு வந்து என்னென்னா வந்து RO தண்ணி செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டாகவும் யோசிக்கணும் இல்லையா. ஸோ கேன் வாட்டருக்கு வந்து இப்போ வந்து இந்த டேங்க்குக்கு மட்டுமே 5 டேங்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் என்கிட்ட இன்னொரு டேங்க் இருக்குது, அதுக்கு ஒரு 3 கேன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எனக்கு தண்ணியை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே நான் செலவு பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி ஆப்ஷன் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா 60 to 70% ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அமோனியா லீச்சில் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பிளான்ட்டை நிறைய சீக்கிரமாக வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் வாட்டர் சேஞ்சஸ்ஸு. இது டேப் பண்ணி இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் எடுத்துருவேன். ஸோ இந்த டேங்கில் வந்து இப்போது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெருசாக வந்து டிகேவோ இல்லை டஸ்ட்டோ பார்க்க மாட்டீங்க. நான் வந்து அந்தளவுக்கு மைன்யூட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டாக க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு டெப்ரிஸும் இல்லாததுனால அமோனியா எங்கேயுமே ஃபார்மே ஆகாது. உங்கள் டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் ஜென்ரலாக நடக்க வேண்டிய அந்த பாக்டீரியல் ப்ராசஸ்ஸு, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ஸு இது மட்டும்தான் நடக்குமே தவிர அந்த டீகேயிங் ப்ராசஸோ இல்லை எக்ஸஸாக இருக்கிற ஃபுட் வேஸ்ட்டை வந்து ஆல்கேயோ கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸோ பெருசாக நடக்காது. ஆல்கே இருக்கும். ஓகேங்களா. இந்த டேங்க்லேயும் ஆல்கே இருக்கும், ஆனால் வந்து பெரிய லெவலில் ஆல்கே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் ஃபில் ஆகிடுச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி என்ன ஆகும்னா நான் இன்னொரு பக்கெட்டை எடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ். இப்போ அப்படியே எல்லா பேக் சைடு பிளான்ட்டுக்கும் போய் இதே மாதிரி டேப் பண்ணி பண்ணுவேன். எல்லாம் பண்ணி பொறுமையாக முடிப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் லெவல் ஆஃப் க்ளீனிங். ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளாஸ் க்ளீனிங் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பக்கத்தில் இன்றைக்கி வீடியோ போடுற ஒரு இதில் வந்து அந்த கிளாஸ் க்ளீனிங்கை பண்ணல. ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் க்ளீனிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணால் தான் வந்து இப்போது என்ன ஆகும்னா நான் இப்போ அது மறந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த தண்ணியெல்லாம் இறக்கிட்டு புது தண்ணி ஏற்றும் போது நான் வந்து கிளாஸ் க்ளீனிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ஆகும்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது நான் பண்ண சின்ன தப்பு. இப்போ தண்ணி இறக்கிட்டேன். இப்போ புது தண்ணி ஏற்றுறதுக்கு இது வந்து வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய மோட்ரு வந்து பெரிய ஹியூஜ் மோட்ரு. அந்த மோட்டரை வந்து இதில் இந்த துணி வந்து போட்டதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி நல்லா வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக அது பாட்டு தண்ணி வந்து டேங்கை ஃபில் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ
அவன் நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ் சூட் ஆகிடுச்சு. இதில் என்ன ஆகும்னா வந்து ஒரு வேளை வந்து சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த பேக்கில் கலெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறமா வந்து சின்ன சின்ன டஸ்ட்டு இதெல்லாம் மேலெல்லாம் மிதக்குதோ அது எல்லாத்தையும் நெட்டை போட்டு எடுத்துடுறேன். எடுத்து முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க. இப்போ தான் நான் கிளாஸை க்ளீன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ராசஸ் கிளாஸ் க்ளீனிங். சாரி மக்களே, நீங்கள் இதே தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த சின்ன பைப் யூஸ் பண்ணுங்கள். 3வது பெரிய பைப்பு, 4வது இந்த மாதிரி டேங்கை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ண அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாருங்கள். ஃபில்டர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஃபில்டர் ஆன் பண்ணிவிட்டு டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. இது வந்து GH என்ஹான்சர். நான் வந்து பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை. இந்த GH என்ஹான்சரை வந்து எனக்கு நான் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவேன்னா 150 TDS. ஓகேங்களா? GH நம்பராக கேட்டிங்கன்னா 5 to 6 GH மெயின்டைன் பண்ணுறேன். TDSஸாக தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து கால்குலேட் பண்ணிப்பேன். நான் தண்ணி மாற்றும் போது 100 வரும். இன்னொரு 50 எக்ஸ்ட்ரா TDS ஏற்றுவேன் இந்த GH என்ஹான்சரை போட்டு. ஸோ 150 எக்ஸாக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது. நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. GH KH வந்து எவ்ரி டைம் மானிட்டர் பண்ணுவாங்க லிக்விட் டெஸ்ட் கிட் மூலயமா. ஓகேங்களா? முன்னாடி நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் தான். ஓகேங்களா? எல்லாமே இந்த TDS மானிட்டர் வச்சு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். 110 இல்லை 100 வரும் தண்ணி மாத்திரான்னா. மாற்றி முடிச்சதுக்கப்புறமா அது திருப்பி வந்து 150க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். பண்ணி விட்டுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டே டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் இட்ஸ் ட்ரூ கலர்ஸ். நீங்களே இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண மக்களே. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதுதான் என்னோடய மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு பின் பண்ணுங்கள். இல்லை என்னோடய இதுலேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக வந்து நான் மற்றவங்க மாதிரி என்ன சொல்கிறதுனா அரைச்சமாகவே அரைக்காமல் புது இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு எவ்வளோ என்னால் தர முடியுமோ நான் தர விரும்புகிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.